எங்கடா பார்த்தேன்னு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு உங்களின் கிறுக்கு பாய். ஸோ இந்த வீடியோட உங்களோட இணையிறது உங்களின் பிசிஓ மற்றும் சரி, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கப்பீட் வந்து மிஸ் ஆகிறாரு. ஸோ அடுத்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வீடியோலாம் அவன் இல்லாம இருக்கான்ல. அதாவது இந்த மாதிரி ரியாக்ஷன்ல 2-3 பேர் பேசுறதுல ஃபர்ஸ்ட் வீடியோல கப்பீடு இல்லாம ஒரு வீடியோ நீங்க பாக்குறீங்க. ஒன்று நீ மிஸ் ஆவ இல்லை இன்னைக்கு ஆமா இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிஸ் ஆயிருக்காப்ல. இன்னைக்கு முக்கியமா நம்ம எதுக்கு இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃப்ரெஷ்ஷா அப்படியே சொல்ல ஒரு வெறித்தனமான டெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நம்ம கேப்டன் மில்லர் நம்ம தனுஷ் அவர்கள் நடித்து பயங்கரமான இதோட எக்ஸ்பெக்டேஷன்ல பொங்கலுக்கு எப்ப ரிலீஸ் சொன்னாலும் ஜான்வரி 12. ஸோ அப்போ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வெறித்தனமா இப்படா டெய்லர் விடுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல 5 மணிக்கு சரியான ஒரு அனௌன்ஸ்மெண்டோட அபிஷியல் டெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பார்க்கறது தான் வெறித்தனமான அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருண் மதீஸ்வரன் அப்படின்ற டைரக்டர். அவர் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லுவாய் உனக்கு பிடிச்ச படம் சாணி காகிதம்னு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஒரு படத்தை அவன் ஏன் இதை அப்படி சொல்றான் அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் செரி வீடியோஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இஸ் கன்னி ஆஃப் நடிகர் ஷார்ட் ஃபார்ம் நேம் இருக்காடா பட்டம் நேம் தானே தலைவி கீர்த்தி சுரேஷ். ஸோ அவரும் அவங்களோட பயங்கரமான வெறித்தனமான ஃபேனாக திகழும் சிரி பாய் அப்படின்றதுனால ஒரு அந்த படத்துக்கு அந்த அளவு ப்ரொமோஷன் கொடுப்பாப்ல. ஸோ அதே மாதிரி ராக்கி அப்படின்ற படம் நான் எடுத்திருந்தேன். பட் அந்த படம் பார்க்கல. பட் அந்த படமே நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கும், நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் இது சொல்லியிருந்தாங்க. பட் என்னன்னா இந்த ரா இன்டென்சின்லாம் பயங்கரமா எடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவரு. மேபி இதே அதே மாதிரி பயங்கரமா அந்த கொலைகளை இல்ல ராவான சீன்லாம் பயங்கரமா வச்சிருக்காரா அப்படின்றது என்ன இப்படிலாம் தெரியல. அந்த அருண் மதீஸ்வரன் அவரோட டைரக்ஷன்ல வந்திருக்க படம். இந்த பிள்ளை தனுஷ் மட்டும் இல்லாம அவர் கூட நடிச்சிருக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம சுந்தீப் கிஷன் சொல்லி நிறைய படம் தமிழ்ல சில படம் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம தெலுங்குல ஒரு வளர்ந்து ஒரு ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சிவராஜ்குமார் அவர்கள், அவர் வந்து ஜெயலலிதா நடிச்சாரு. அதுக்கப்புறம் கங்குவாவா அதுல நடிச்சுக்கிட்டு இருக்காரு, கங்குவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சில படம் இப்ப ரீசெண்டா தமிழ் படம் எக்கச்சக்க தமிழ் நடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவங்க எல்லாம் ஒரு காம்போவா வந்து இந்த படத்துல என்ன மாதிரி சம்பவங்கள் பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ஹீரோயின் இவங்க தானே பிரியங்கா மோகன், நம்ம அவங்கள விட்டா எப்படி. ஸோ அவங்களும் இதெல்லாம் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, ஹீரோயினாக திகழ்ந்திருக்காங்க. ஸோ எப்படி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த டெய்லர் இருக்க போகுதுன்றத பார்க்க நாங்களும் ஆர்வமா இருக்கும். யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இசை அசுரன் நம்ம ஜிவி பிரகாஷ். ஸோ அவர் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அசுரனையே அசுர வைத்த ஜிவி பிரகாஷ் அவர்கள் இன்று கேப்டன் மில்லரில் எப்படி மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்க நபாய் ரெடியா ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடவோமா? எங்க கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ பார்க்க தயாராகுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோ கூட சேரலாம். கேப்டன் மில்லர் ட்ரெய்லர். வெள்ளக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன். உன்ன மாதிரி நானும் ஒரு கொலைகாரனா இருந்திருந்தா அவனை நானே கொன்னுருப்பேன். எனக்கு அவ சாகணும். கெட்டவனை கொண்டு இருக்க, நல்லவனை தானே இருப்பேன். ஊர்க்காரன் கண்ணுக்கு துரோகி. உண்மையிலே நீ யாரு? நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து நான் யாருங்கிறது மாறும். The village and the temple will now become British property. Mining will soon begin, and we will find out exactly what lies beneath. You believe
Devil. I am the devil. And you will call me. Captain Miller. பசியோடு சுற்றிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு ஒரு இறை கிடைக்கிது. அதை எப்படியாவது தூக்கிட்டு போயிடலான்னு ஒரு கழுத புலி கூட்டமே அலையுது. அப்போது அந்த இறைய ஓனாய் தூக்கிட்டு போனால் என்ன ஆகும்? படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். அந்த இறைய ஓனா தூக்கிட்டு போனா பிளாக் பஸ்டர் ஆகிடுமா? ஐயா அந்த டேபிள் பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ்லாம் உள்ள வச்சிருக்கேன். ஆனா கட்டு சரியான கட்டு. அது இதுல எனக்கு இதுலயே ரொம்ப பிடிச்சது அந்த டிரான்சிஷன். அந்த ஃபுல்லா வெட்டிச்சு போகலாம் வந்தோடனே அருண்மதீஸ்வரன் டேரக்டர்னு போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து இருந்துட்டு இருந்ததுலாம் செமையா இருந்தது. ட்ரைலர்ல வந்து கதைலாம் பேச சொல்ல, ஃபுல்லா இந்த படம் வந்து இப்படிதான் இருக்க போகுது, இப்படிதான் ஃபுல்லா வெட்டிங் டமா டுமில் டமால் தான். அந்த ஃபேன் கட்ஸ் வரும் தெரியுமா, இந்த கன் சவுண்ட்ஸ் வச்சு மட்டும் அந்த சவுண்ட்ஸ் மட்டும் பண்ணுவாங்க ரீசெண்டா. அந்த டைமுக்கு அதுக்கு இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரெய்லர்னு சொல்லலாம். பட் சொன்ன மாதிரி கதை வந்து ஆமா தரமா போட்டிருந்தாப்புல. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான். தலைவன் எடுத்து டைலாக பேசினேன் வழக்கம் போல ஒரு இங்கிலீஷ் டைலாகையும் உள்ள போட்டு தலைவன் அப்படியே அவன் பிரிட்டிஷ்காரன்ட்ட பேசுவான், ஐ ஆம் த டெவில்டா வந்து பேர்டு அப்படின்னு. ஸோ வேற மாதிரி ஒரு சம்பவங்கள் எனக்கு தனுஷ் அவரோட சொல்லலாம் வேணாம். ஆக்டிங்க்கு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காப்புல. ஸோ இவங்கெல்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச தனுஷ் வந்து அவரோட பழைய கேரக்டர்ல போலீஸா இருக்காரு. மேபி அங்க நடக்கிற அந்த சம்பவங்கள்னால அவர் வந்து இதுக்கப்புறம் நான் தாண்டா அப்படின்ற மாதிரி இறங்கி சம்பவங்கள் செய்கிறார் அப்படின்ற மாதிரி தெரியும். வந்து அவங்க ஊர் மக்களுக்கு வந்து தப்பு பண்ண அப்புறம் போலீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு நான் காப்பாத்துறேன்டா அவங்கள அப்படின்ட்டு அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். மக்களோட அந்த வேதனையெல்லாம் பார்த்துட்டு இவங்க யாராவது ஒருத்தருக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு 4 மினிட்ஸ் கட் பண்ண அப்புறம் தான் யூஏ கொடுத்துருக்காங்களாம். 4 மினிட்ஸ் கிளைமேக்ஸ்ல கட் பண்ணிட்டாங்களா? கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு 4 மினிட்ஸ் வந்து ஃபைட் சீன் ஏதோ கட் பண்ணிருக்காங்க போல. ஸோ அது கட் பண்ண அப்புறம் தான் யூஏ கொடுத்துருக்காங்க போல. அவங்க டேரெக்டாக அவங்க சஜஸ்ட் பண்ணதே வந்து சென்சார் போர்டு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்களாம். தலைமை பண்ணக்கூடிய ஆள் தான் நம்ம டேரக்டர் அவர்கள். டேரக்டர் சொன்னா அவர் ஏற்கனவே சாணிக்காயம்ல வெறித்தனமா சாணிக்காய் ஓடிடி ரிலீஸ் தானே, அதனால அது வந்துச்சு. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்ச ட்ரெயிலே தெரிஞ்சது கொலைகளை எல்லாம் பயங்கர ராவா தான் காட்ட போறாங்க. இதுமே கூட எந்த டிவியுமே வாங்கல, இந்த டிவிலையுமே வந்து போடல. அது ஏ சர்டிஃபிகேட் காரணம் தான். இப்போ யூஏ ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அப்பதான் வந்து சேட்டலைட் ரைஸ் விற்க முடியும்க்காக. சன் டிவி தானே வாங்கியிருக்காங்க. சன் டிவி தான் நினைக்கிறேன், தெரியல. எங்க கூட போஸ்டர்ல சன் டிவி சேட்டலைட் பார்ட்னர் சன் டிவி யூடியூப்னு இருந்துச்சு. மேபி சன் டிவி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சன் டிவி லோகோ இருந்துச்சு, அவங்க லோகோ போட்டு. மேபி சன் டிவி சேனல் யூஸ் பண்றதால போட்டுருக்காங்களா இல்ல என்னன்னு தெரியல. தெரியல, நான் சரியா கவனிக்கல. மேபி இருக்கலாம். சரி சொல்லு. ஹவ் இஸ் தி ட்ரைலர் ஆஃப் கேப்டன் மில்லர்? வெறித்தனமா தான் இருந்துச்சு. ஆனா உண்மையாவே கண்டிப்பா வந்து இது தியேட்டர் மெட்டீரியல் தான். இது ஓடிடி அது என்னமோ சொன்ன பத்தியா, இது கண்டிப்பா தியேட்டர் மெட்டீரியல் தான் படம். கன்ஃபார்மா ஒன்ஸ் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் அந்த படத்தன்ற மாதிரி தான். ஐமேக்ஸ்ல கூட போய் பார்க்கலாம், ஒர்த் தான் அது. ஆனா நான் ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து பார்க்க கூடாது. ஏன்னா நாங்க எங்களுக்கு அமைந்தது எல்லாமே ஃப்ரண்ட் ரோவில் மட்டுமே ஐமேக்ஸ்ல. ஸோ அது மேபி ட்ரை பண்ணலாம். நிறைய படம் வரனால கஷ்டம்னு நினைக்கிறேன் ஐமேக்ஸ்க்கு. வேற என்ன வருது? ஏன்னா இந்த படம் தான் ஐமேக்ஸ்க்கு வருது. ஐலாண்ட் மட்டும் வருது. ஐலாண்ட் இந்த படம், அப்புறம் அருண் விஜய் அவர்களோட அவரது ஒரு படம் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 2 மட்டும் சொல்லிருக்காங்க நினைக்கிறேன். இல்லையே அருண் விஜய் அவங்களோட படம் இப்ப நேத்தான் ட்ரெய்லர் ஏதோ வந்துச்சேடா. அது கூட என்ன படம் பேர் ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகாதுல்ல. ஹலோ பாய். ஏய் கேக்குதா? சொல்லு பாய். கேக்குதா இல்லையா? நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து
இப்போ நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கண்டிப்பாக. அதான் மேபி நல்லா இருக்கும். ஆனா இவங்க அதுக்கு பிளான் பண்ணுவாங்களான்னு தெரியல ஐமேக்ஸ் போற அளவுக்கு. ஏன்னா இவங்களோட நோக்கம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த பேன் இண்டியன் இல்ல வந்து சம்திங் இது தெலுங்கு சவுத்துல கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐமேக்ஸ் அளவுக்கு இவங்க புஷ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. மேபி தனுஷ் படம் அப்படின்றனால போனா நல்லா தான் இருக்கும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அதுக்குள்ள அவரோட படம் ஏன்னா அவரோட படம் எக்ஸ்பெக்ட் பண்ணனால தாராளமா ஐமேக்ஸ்ல விடலாம். ஏன்னா இதுல கூட ஓடுறது நல்லா இருந்து. ஏன்னா இதுல வேற ஹாலிவுட் ஆக்டரோட ஒருத்தர் கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு தானே. இதுல தெரியல பாய் எனக்கு கரெக்டா. நடுவில் ஏதோ ஒரு ஆக்டர் பேர் போட்டு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி இந்த படம் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சீன் வர மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டா எனக்கு தெரியல. இது வந்தாங்கன்னா அதுவும் ஒரு புஷ் இருக்கும். இவரும் ஆடி ஹாலிவுட் நிறைய படம் நடிச்சிருக்கனால செம்மையா அமையும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பயங்கரமான பேக்கேஜா இருக்கு இந்த ட்ரெய்லர் பாக்குறதுக்கே. ஸோ வழக்கம் போல வந்து எப்படா படம் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனா இந்த ட்ரெய்லர் தாராளமாக கிரியேட் பண்ணியிருக்கு. சொல்லவே வேண்டாம். ஸோ பார்ப்போம் படம் எப்படி வருது அப்படின்றது. பாய் நீ ஏதாவது டீகோட் பண்ண முடிஞ்சதா? டீகோட் எனக்கு தான் பெருசா தான் எனக்கு அந்த பிளாஷ்பேக் கேரக்டர் எடுத்து அவரே கண்ணில் இது வச்சுக்கிறத அந்த மொமெண்ட் தான் வந்து மேபி இன்டர்மிஷனா இருக்கணும். இல்லை அந்த மொமெண்ட் தான் அவரோட சேஞ்ச் ஆகிற இதுல இருந்து அதுக்கு போற மாதிரி மொமெண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ தோணுது. மேபி சொன்ன மாதிரி பெருசா கதையை அவங்க ரிவீலே பண்ணணுமே. நான் அந்த கடைசியில கேப்டன் மில்னு சொன்னப்போ பின்னாடி உட்காந்து சுதீப் கிருஷ்ணா உட்காந்து இருந்தாரு பின்னாடி பெட்டு மேல. என்ன மாதிரி தெரியல. பின்னாடி ஒருத்தர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் மேபி சந்தீப் கிஷன் தான் இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படி இருந்தாருன்னா மேபி அவரு வந்து போலீஸாவே இருந்து இல்ல இவருக்கு வில்லனா வர மாதிரி கூட கொண்டு போலாம் இல்லையா? நான் சிவராஜ்குமார் தான் அப்படி இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் வந்து ஆனா அவரு பார்த்தா ஊர்ல தான் இருக்கு. ஆனா ஆக்சுவலா அவங்க காமிச்ச டீசர்ல வந்து அவர் வந்து காக்கி போட்டுன்னா குதிரையில வருவாரு. ஆனா அப்படியா? நான் டீசர் பார்க்கல. எனக்கு அப்படி பார்த்த மாதிரி நான் இருக்கு எனக்கு. நான் பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும் போல நம்ம சொல்றதெல்லாம் பார்த்தா. பார்ப்போம். நல்லா மேக்கிங் செம்மையா இருந்துச்சுன்னா இது மேக்கிங் செம்மையா இருக்கு. அந்த ஸ்கிரீன் பிளே தான் சூப்பரா அமைச்சதுன்னா கதையும் செம்மையா இருந்துச்சுன்னா வேற லெவல் படமா அமையும். ஸோ பொறுத்திருந்து தான் பாவம் இது எப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. முதல்ல மைனிங் பத்தி தான், மைனிங் பேஸ் தான் கதை. பிரிட்டிஷ் அந்த மைனிங் இது பண்ண வராங்க. இவங்க அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் வந்து பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்க வராங்க. சீன்லாம் ஒரு சீன் அப்படியே பாஸ் ஆகி நிக்குது. கையில கண்ணு வச்சுக்கிட்டு மண்டைய பொலகாராப்புல. பார்ப்போம் படம் எப்படி வரப்போகுதுன்னு. நாங்களும் ஆர்வமா இருக்கும். நீங்க இதே மாதிரி ஆர்வமா இருக்கீங்க. நீங்க எப்படி இந்த ட்ரெய்லர் என்ஜாய் பண்ணீங்க, இல்லை நீங்க இதுல என்ன டீகோட் பண்ணீங்க அப்படின்ற விஷயமும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான செம்ம வீடியோ திரும்பி சந்திக்கிறோம். ஸோ மறக்காம யார் யாரெல்லாம் புதுசாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆதரவை நம்ம சேனலை கொடுத்துட்டே இருங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 99 சப்ஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். கரெக்டா 99 சப்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு சப் யார் அந்த 100வது லக்கி சப்ஸ்கிரைபர் அப்படின்றது நீங்களே போட்டு நீங்களே கமெண்ட் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். ப்ரோ நான் தான் 100வது சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டீங்கன்னா எங்களோட 100வது சப்ஸ்கிரைபர் வர்றது நமக்கு எதுவும் பண்ண மாட்டோம். இதே மாதிரி நன்றி சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை பற்றி பேசுவோம். அதனால வந்து உங்களோட ஆதரவு எங்கள் சேனல் கொடுத்துருங்க. இந்த பிடிச்சதான் மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட் எங்கிட்ட கொடுத்துட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான அட்டகாசமான வேற லெவல் வீடியோ உங்களுக்கு திரும்பி சந்திக்கும் மாதிரி உங்களை விடைபெற போகும் நண்பர்கள் பிசிஓ மற்றும் டாடா பை பாய் சி யூ மகளை. ஒழுங்கா வந்திருக்கா?